தமிழ்நாடு வற்றாத ஜீவ நதிகள் பாய்ந்த பூமி. ஆனால் இன்று பல கிராமங்களில் தண்ணீர் என்பது தேடி கண்டுபிடிக்கும் புதையலாக மாறிவிட்டது. இந்த வறட்சிக்கு காரணம் வெறும் மழை பொய்த்தது மட்டுமல்ல, நம்மை அறியாமலே நம் மண்ணுக்குள் ஊடுருவிய ஒரு பச்சை துரோகம். அது 1960களின் காலகட்டம். கடும் பஞ்சம், ஏழை மக்களுக்கு சமைக்க விறகு கூட கிடைக்காத நிலை. அப்போது ஒரு நல்ல எண்ணத்தில்தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. காடு வளர்ப்போம் என்ற பெயரில் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மரத்தின் விதைகள் விமானம் மூலம் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் தூவப்பட்டன. அதுதான் புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா, நாம் அழைக்கும் சீமை கருவேலம். நம்ம ஊர் மரங்களோட வேர்கள் மண்ணோட மேல் மட்டத்துல இருக்கிற நீரை தான் எடுக்கும். ஆனா இந்த சீமை கருவேலம் அப்படி இல்லை. இதோட வேர்கள் பூமிக்கு அடியில 50 அடி 100 அடின்னு துளைச்சுக்கிட்டு போய் ஆழ்துளை கிணறு மாதிரி பாதாளத்துல இருக்கிற கடைசி சொட்டு தண்ணீரையும் உறிஞ்சி எடுத்துடும். தண்ணிய உறிஞ்சுறதோட நிக்காம இது காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தையும் உறிஞ்சுவதால் அந்த பகுதியில மேகங்கள் கூடினாலும் மழை பெய்யாது. காற்றையே வறண்டு போக வைக்கும் கொடூரம் இது. மிக முக்கியமா, இது தன் இலைகளையும் வேர்களையும் பயன்படுத்தி மண்ணில் ஒரு விதமான நச்சுத்தன்மையை பரப்பி தன்னை சுற்றி ஒரு புல் பூண்டு கூட வளர விடாம தடுத்துடும். இதன் இலைகளை தின்னும் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். ஏன், பறவைகள் கூட இந்த மரத்துல கூடு கட்டாதுன்னா பாத்துக்கோங்க. உலகம் முழுக்க அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே யோசித்த போது அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்ட ஒரே தலைவர் வைகோ. ஸ்டெர்லைட், மீத்தேன், நியூட்ரினோ என ஆபத்துக்களை முன்கூட்டியே தடுத்த தீர்க்கதரிசி இவர். ஆனால் இம்முறை போர் கடினமானது. இது மண்ணுக்குள் பதுங்கியிருக்கும் பச்சை தீவிரவாதியுடனான யுத்தம். மற்றவர்கள் இதை வெறும் முள்மரம் என்று அலட்சியப்படுத்த, இது நம் வருங்கால சந்ததியையே அழித்தொழிக்க வந்த யமன் என்று தனி ஒருவனாக கண்டறிந்தவர் இவர். ஓட்டு வேட்டைக்காக அல்ல, உயிர் மண்ணை காக்க ஒற்றையாளாக யுத்த களம் புகுந்த திராவிட போர்வாள். இப்ப தண்ணி இல்ல, காரணம் சுமக்கருவல. இது 100 அடி ஆழத்துக்கு வேர் போகுது. இதை நான் கேஸ் போட்டேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய வாழ்க்கையிலே நீதிமன்றத்தில் எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனவே பொது வாழ்வில் பொதுமக்களுடைய நலனுக்காக போராடுகிற பொழுது வெற்றி தோல்வி என்று எதையுமே நான் பார்ப்பதில்லை. தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறேன். இன்று எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி இன்னும் வேகமாக நான் பணியாற்றுவதற்கு எனக்கு உந்துதலாக இருக்கும் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். உத்தரவு வாங்கியதோடு ஓயவில்லை அந்த சிங்கம். கலிங்கப்பட்டியில் தானே ஆயுதம் ஏந்தி களமாடு அவர் பின்னே ஒரு இளைஞர் படையே திரண்டெழுந்தது. இன்று சில ஏரிகள் மூச்சு விடுகிறதென்றால், சில கண்மாய்களில் நீர் கதும்புகிறதென்றால் அதற்கு காரணம் வைகோ அவர்கள் போட்ட அந்த முதல் விதை. எப்படி இந்த நச்சு மரம் மீண்டும் மீண்டும் துளிர்க்கும் குணம் கொண்டதோ அதே போல இந்த ஆபத்தும் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். இதை இந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக துடைத்தறிய சில வருடங்கள் ஆகலாம், ஏன் இன்னும் சில தலைமுறைகள் கூட ஆகலாம். ஆனால் எத்தனையோ காலங்கள் ஆனாலும் இந்த மண்ணை காக்க தொடங்கிய அந்த பெரும் பயணத்தின் முதல் புள்ளி வைகோ. அரசியல் மேடைகளை தாண்டி, தேர்தல் வெற்றிகளை தாண்டி ஒரு இனத்தின் எதிர்காலத்திற்காக அவர் ஏற்றி வைத்த அந்த போர் வாளை அடுத்த தலைமுறையினர் ஆகிய நாம் கையில் ஏந்துவோம்.